வணக்கம். ஒரு கலைஞரின் கலை பயணம். எஸ்பிபி சார் பத்தி பேசினாங்க இல்லையா, எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு அவங்க சொல்லும் போது. ஏன்னா அவரும் பயங்கரமான லெஜெண்ட்ரினா, வக்கீலெல்லாம் ஜட்ஜ் ஆயிடலாம், கலெக்டர் கூட ஆயிடலாம். அந்த லெஜெண்ட்ரி ஆகுதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டரைசேஷன் மெயின்டைன் பண்றது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த சாங் எனக்கும் ஆசையா இருக்கு, நீங்களும் கேட்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கேட்கலாம். ஏக்கப்பட்டு பட்டு நான் இழைத்தேனே, ஏட்டு கல்வி கேட்டு நான் சலித்தேனே, மாமன் உன்னை கண்டு ஏங்கும் மல்லி செண்டு தோளில் என்னை அள்ளி கொண்டு தூங்க வைப்பாய் அன்பே என்று என் தாளம் மாறாதையா. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சிந்தாமணி நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? சூப்பர் மேம். நான் இப்ப மட்டும் தட்டுறேன், 100 பேர் தட்டுறாம வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும். அன்னைக்கு 10,000 பேர் தட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த ஃபீல் தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு லெஜெண்ட் கூட பாடணும்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஷியோட நம்ம கிட்டே இருக்கணும். அவர் கூட நின்று பாடும் போதே அவரு கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்லயே வந்து அந்த எனர்ஜிலயே வந்து நமக்கு நம்மள அறியாமே அது வந்து வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது. இப்ப பாடின சாங்க்கும் வந்து அந்த சாங்க்கும் வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட். அது அந்த சாங் அவர் கூட பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினாரு என் கூட. எனக்கு அது வந்து மறக்கவே முடியாது. ஆமா மறக்கவே முடியாது. ஆக்சுவலா அவர் எதிர்பார்க்கல. சோ இந்த மாதிரி கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. நம்ம ஏதோ வந்து கடவுளை வேண்டிட்டு பாடணும்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசி யூடியூப்ல வந்து எனக்கு இப்ப கூட நிறைய ஷோஸ் வந்து அந்த சாங்க கேட்டுட்டு எனக்கு நிறைய ஷோஸ் வந்து வருது. ராக்காலம் சேலை கேக்குதே, ராஜாவை பாதியாக்குதே, காம்போடு பூத்த முல்லை காயங்கள் பார்த்ததில்லை, கூந்தல் மூடும் ஏக்கம் கூடும் ராஜாங்கமே. இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு வைப் ஒண்ணு கிரியேட் ஆகும். எனக்கு ராஜாங்கமே காது கொய் அங்க ஸ்டைல் எப்படி இருக்கும். அதாவது அதான் சொல்றேனே, கூஸ் பம்ப்ஸ்ன்றது வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த ஸ்டேஜ் ஷோல வந்து ஒரு ஃபுல் அந்த ஒரு 3.5 hours வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து கிரியேட் ஆகுங்க. நிறைய மக்களுக்கு வந்து என்னன்னா, இந்த மியூசிஷியன்ஸாலயோ இந்த கலைஞர்களாலயோ எவ்வளவு பெரிய மெடிக்கல் மிராக்கிள் நடக்குது நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பா தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் தான் சொன்னாரு, நீங்க நினைக்கிறீங்க மெடிசன்ஸ் வந்து எல்லாத்தையும் குணப்படுத்திடும், மூலிகை எல்லாம் குணத்தை அது இதெல்லாம் சொல்றாங்க. மியூசிக் எவ்வளவு பெரிய மெடிசன் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய வைப்ரேஷன் தெரியுமா? லைவ் ஷோஸ் நீங்க பார்க்க நீங்க பண்ற கிளாப், அந்த சவுண்டு, நீங்க பாக்குற லைவ், இது வந்து இதை நான் வந்து ஆக்சுவலா அனுபவிச்சேன் பிரதர். எப்படின்னா நம்ம அந்த கொரோனா அந்த பேண்டமிக் சமயத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தா என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு தான். கண்டிப்பா சுத்தமா லைட் மியூசிக் வந்து ரொம்ப அடிபட்டு போச்சு. எங்க ஃபேமிலி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே நம்பி இருக்கிறவங்க தான் எல்லாரும். தினம் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கச்சேரிக்கு போயிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம வந்து இது ஏதோ கொரோனான்னு சொன்னாங்க, சரி ஒரு வாரத்துல சரியாயிடும், சரி 2 வாரம், சரி 1 மாசம் அப்படின்னு பார்த்தா அது பாட்டு ப்ரொலாங் ஆயிட்டே இருக்குன்னும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு எங்களுக்கு. இன்னைக்கும் ஒரு ஷோஸ்லயும் நான் சொல்வேன், நீங்க கொடுக்குற காசு வந்து கண்டிப்பா எங்க எல்லாருக்குமே வாழ்வாதாரம். அதை விட முக்கியம் நீங்க கைத்தட்டல். உங்க கைத்தட்டல் மூலமா தான் எங்களோட மனசு இன்னும் சந்தோஷமா இன்னும் நிறைய பாடல்கள் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பா எங்களுக்கு அமையுது அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அதெல்லாம் கேட்காம எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆன போது Facebookல வந்து லைவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து சரி கரோக்கி மாதிரி போட்டு பண்ணலாம் அப்படின்னு எங்க ஃபேமிலியே மியூசிஷியன்ஸ். என் பிரதர் இன் லா 2 பேரு. ஒருத்தர் வாசுதேவன், அவர் வந்து தப்லிஸ்ட், விஜயகுமார்னு அவர் பேட் பிளேயர். சோ எல்லாருமே மியூசிஷியன்ஸ், எல்லாருமே நம்ம வீட்டுல இருக்கோம், ஏன் நம்ம லைவாவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவா வந்து Facebook லைவ் பண்ணோம்.
அந்த மாதிரி லைவ் ஷோஸ் நம்ம பண்ணும்போது இந்த ஃபேஸ்புக்ல வந்து வரக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பர்சனலா மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்தது, இவ்வளவு ஒரு மாதிரி நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணியிருந்தேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு மன இதுவா இருந்துச்சு. இவ்வளவு நாள் தூக்க மருந்து போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் வந்து நீங்க பாட்டை கேட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாங்க தூக்க மருந்து இல்லாம தூங்குறோம் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கிரெடிட். அதான் மிகப்பெரிய மெடிசனா கூட இருந்துச்சு எல்லாருக்குமே. இது வந்து அவ்வளவு எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த லைவ் நாங்க ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணோம், ரொம்ப நாள் நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ்னால இப்போ வந்து ரெகுலரா நடத்த முடியல. இப்ப நீங்க ஆரம்ப காலத்துல சொன்ன குழந்தையில இருந்து சொன்னீங்க இல்லையா, அப்ப இருந்த பாடல்கள் இப்ப இருக்கிற பாடல்கள் வேரியேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க ரசிச்சது அதுல அந்த காலத்துல அப்போ 80s 90s அந்த இருந்த அந்த ஒரு வைப், ஒரு மியூசிக் வைபே வந்து வேற லெவலான ஒரு உயிரா இருக்கும், வேற லெவலான ஒரு வைப். 90s வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து நம்ம எவ்வளவு ரிப்பீட்டடா ஷோஸ்ல பாடுறோம். இப்ப இருக்கிற சாங்ஸ் வந்து அது அந்த எதோட நின்னு போகுதுன்றத வந்து நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலுமே வந்து இப்ப நிறைய மெலோடிஸ் வந்துட்டு இருக்கு, இல்லன்னு நம்ம சொல்லவே முடியாது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. நிறைய மெலோடிஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைவ்லியா இருக்கலாமோ அப்படிங்கறதுதான் எங்களோட ஆதங்கம், வேற ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல வந்து எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதுக்கும் 80s எல்லாம் வந்து எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண அதுல கொஞ்சம் வேரியேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ரெஹ்மான் சார் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து நம்ம அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னும் எவ்வளவு அழகா நம்ம வந்து சவுண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுல சவுண்டிங்ல வந்து நிறைய டிஃபரன்சஸ் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த மாதிரி அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப ஹெல்தியா இருந்துட்டு இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப எனக்கு அந்த ஒரு 3 வேரியேஷன்ல ஒரு 3 சாங் உங்களுக்கு பிடிச்சதை எனக்கு பாடி காட்ட முடியுமா? காலங்கள் தோறும் உன்மடி தேடி கலங்கும் என் மனமே, காலங்கள் தோறும் உன்மடி தேடி கலங்கும் என் மனமே, வரும் காற்றினிலும் பெரும் கனவினிலும் நான் காண்பது உன் முகமே, நான் காண்பது உன் முகமே, நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை, நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த பாடல் எப்ப கேட்டாலுமே நமக்கு வந்து லவ் இருக்கு பாருங்க அதுல. அது வந்து இன்னைக்கு அது லிரிக்கா இல்ல பாடுனதுனால கண்டுபிடிக்க முடியல. உண்மையான ஒரு விஷயம் பிரதர். இது லிரிக்க வந்து நம்ம வந்து பாராட்டுறதா, இந்த டியூனை பாராட்டுறதா, இசையமைச்சவங்கள பாடுறதா, இல்ல பாடினவங்கள பாராட்டுறதா, இது இன்னும் வந்தா இன்னும் அழகா கொண்டு வந்த டைரக்டரை பாராட்டுறதா, கேமராமேனை பாராட்டுறதா, இல்ல நடிச்சவங்கள இது பாடும் போதே அப்படியே அந்த தேவிகாமா பாடுறது அது வந்து நமக்கு வந்து கண்முன்னே கொண்டு வர மாதிரி ஒரு சோ இதுதான் வந்து ஒரு லைவ்லினஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். மலை காத்து வீசுற போது மல்லிய பூ பாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா, என் மேனி தேனரும்பு என் பாட்டு பூங்கரும்பு, மச்சானா மெட்டெடுத்தே உன்னத்தான் கட்டி வச்சே, சுகமாக தாளம் தட்டி பாடட்டுமா, உனக்காச்சு எனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கேளையா. இந்த ஒரு பாடல் வந்து என்ன ஒரு பியூட்டினா, இந்த பாடல்ல இந்த படத்துக்கு இசையமைச்சது வந்து 2 பேரு, மாஸ்டர் இளையராஜா அவர்களும் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் அவர்களும் 2 பேரும் இசையமைச்ச ஒரு படம் மெல்ல திறந்தது கதவு. டியூன் எல்லாம் MSV அங்கிளோடது, ஆர்கெஸ்ட்ரேஷன் ஃபுல்லா இளையராஜா சார். அதுதான் இன்னைக்கும் அந்த உயிர் இருக்கு. என்ன ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் அது. இந்த பாடலும் யாருமே வந்து ஐயோ எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. மழை நின்ற பின்னாலும் இலை சிந்தும் துளி அழகு, அலை மீண்டு போனாலும் கரை கொண்ட நுரை அழகு,
இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடுதான் அழகு. இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடுதான் அழகு. இளமாறன் கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. அவருக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. அவருக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு. உண்மையிலேயே அழகுங்க. அழகு சேர்த்துட்டீங்க. அப்பா இந்த மாதிரி ஒரு சிங்கர் இருக்காங்கப்பா அப்படின்னு நீங்க போய் இன்னொருத்தர் கிட்ட சொன்னாதான் என்ன பத்தி யாருன்றது தெரியும். ஏக்கப்பட்டு பட்டு நான் இழைத்தேனே. எனக்கு கால் கிராஸ் லைக் இந்த கால் மேல கால் போட்டு உட்கார்றது எனக்கு வரவே வராதுங்க. சுத்தமா லைட் மியூசிக் வந்து ரொம்ப அடிபட்டு போச்சு பிரதர். புரியவே புரியாத வார்த்தைகள், தெரியாத வார்த்தைகள், அது பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. மியூசிக்க தாண்டி டிசிப்ளின் ஒண்ணு இருக்குல்ல. ஓகே ஃபைன். காலங்கள் தோறும் உன்மடி தேடி கலங்கும் என்